கிறிஸ்து இருப்பதினால் எனக்கு எந்த பயமும் இல்லை. எல்லாரும் கைதட்டி என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். சொல்லுமா எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, சொல்லுவோம் யெகோவா என் ராஜனே, ராஜனே. Hallelujah. முதலாவது கவியில நாம யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். இவ்வளோதான் அந்த வரிகள். எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு தடவை சொல்லுவோம். சொல்லிட்டு சேர்ந்து எல்லாரும் பாடலாம். யெகோவா நிசியா எழுந்தருளி. சத்தமா சொல்லுவோமே. யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பனீர். புலம்பல் நேற்று மாலை வரை புலம்பல், காலையில சந்தோஷம். சங்கீதக்காரன் சொல்றாரு, மாலையிலே அழுகை என்றால் காலையிலே களிப்பு தங்கும் அப்படிங்கிறாரு. அழுகை போகும், களிப்பு தங்கும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? எல்லாரும் இணைந்து
யெகோவா நிசியாய் எழுந்தருளி. சொல்லுங்க, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். பல்லமா எல்லாரும் கை தட்டி பல்லமா, எல்லாரும் கை தட்டலாம் பார்ப்போம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எல்லாரும் எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரும் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வம். சொல்லுவோமா? எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு அர்த்தம் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னொரு அர்த்தம் என்னன்னா தாயை போன்ற மார்புடையவர்னு அர்த்தமா. அல்லேலூயா. பால் கொடுக்கிற தாய் பாசத்தோடு தன்னுடைய பிள்ளை கொடுக்கிறார்.
அதே போல தாயை போன்ற அன்புடைய தேவன் என்பதை சொல்லும்படியாக தான் தாயை போன்ற மார்புடைய தேவன் என்று சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் எல்ஷடா என்ற வார்த்தைக்கு. எனவே நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம் மீது அதிகமான அன்புள்ளவர். அவருடைய அன்பின் மிகுதியை சிலுவையில் நமக்காய் காண்பித்தார். ஹல்லேலூயா. அதை விட பெரிய செயல் ஒன்றுமே இல்லை. நமக்காக கொடூர மரணம் அடைந்தார் நமக்காய். ஹல்லேலூயா. ஏன் கொடூரம்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதற்கான தண்டனைகள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோமே, அவர் அன்புள்ளவர், தாயை போன்ற, தாயை பார்க்கல மிகுந்த அன்புடையவர். ஒன்று. இரண்டாவது, அவர் எனக்காய் சகலத்தையும் செய்து முடித்த, இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். சத்தமா சொல்லுங்க, சர்வ வல்லவர். யெகோவா தேவன் சர்வ வல்லவர். என் இயேசு ராஜா சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி உற்சாகமா திரும்ப பாடுவோமா? இதே பாடலை திரும்ப பாட போகிறோம். எல்லாரும் உற்சாகமா கைதட்டி பாட போகிறோம். எல்லாரும் இணைந்து. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தினீர், எனக்கு வெற்றி தந்தீர். வெற்றி களிப்போடு. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். கை உயர்த்தி எல் ஷடாய். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. அல்லேலூயா. கை வைத்து சத்தமா சொல்லுங்க. அந்த செத்தவங்கையில ஏதோ கொடுத்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்லக்கூடாது. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப திரும்ப ஒரு கவியை பாட போகிறேன். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல்லாரும் கொண்டாட்டம். இது என்னது? இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஒரு கொண்டாட்டம் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏதோ சோகம் அணிக்க கூடாது. இது வந்து கொண்டாட்டம். ஆமென். நன்றி செலுத்த முடியாது. தேவன் நடத்தின விதத்திற்கு நன்றி செலுத்த முடியாது வந்திருக்கிறோம். இனி நடத்த போகிற வெற்றியான காரியங்களை அறிக்கை செய்ய முடியாது வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை எரியவில்லை, இதுவரை புகையில, இனி கர்த்தர் எரிய விட மாட்டார், புகைய கூட விட மாட்டார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பாடலாம் எல்லாரும். நாம் எல் ஷடாய் என்று சொல்லும்போது எல்லாரும் கையை எப்படி உயர்த்தி பாடணும். சொல்லுங்க, கையை வைத்துங்க பாப்போம். எப்படி கையை எப்படி அசைங்க பாப்போம். எல் ஷடாய் என்று வரும்போது மாத்திரம் நாம் இப்படி கரங்களை அசைத்து கொண்டாட்டமாய் பாடுவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல்
புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தாரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று ஜெயம் பெற்று எழும்புவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுங்க எல் ஷடாய். எல் ஷடாய் என்று கை உயர்த்தி. எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல்லாரும் எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. சொல்லுங்க சத்தமா. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா என் தெய்வமே. எல் ஷடாய் என் தெய்வமே.